நான் பேசுவதற்கு முதலாவதாக இந்த நிகழ்வினுடைய தலைவராக இருந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மேத்யூ அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார். பொறுப்புள்ளவர்களே ஒரு நாட்டினுடைய குடிமக்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி 25 வருஷமா இந்த குடிமக்களை உருவாக்கக்கூடிய பணியை இந்த நல்லூர் ஊட்டத்தின் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பாலையா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தயவு செய்து இங்கே வந்து மேடையில் அமர வேண்டும். நல்லூர் வட்டமும் சென்னை சமூக பணி கல்வி நிலையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. சடங்குக்காக நடத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. சென்ற ஆண்டு இதே நாளில் அரங்கூர் என்ற ஒரு கிராம பஞ்சாயத்தில் சென்று சாதாரண பெண்களிடம் இந்த அரசமைப்பு சாசனத்தை நாங்கள் பேசினோம். இன்று பல பேருக்கு என்ன கேள்வி இருக்கும் என்று சொன்னால், அரசமைப்பு சாசனத்தை சாதாரண மனிதர்களிடம் கொண்டு சென்று புரிய வைக்க முடியுமா என்று. என்னுடைய பணி என்பது ஒரு 35 ஆண்டு காலம் புரியாததை புரிய வைப்பது. இதுதான் என்னுடைய பணியே. பல்கலைக்கழகத்தில் எது பேசப்படுகிறதோ சாதாரண மனிதனுக்கு அது புரிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜனநாயகம் என்பது வளரும், மிளிரும். அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இப்ப நீண்ட நாளாக ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு என்று சொன்னால், இது ஒரு மக்களுடைய சாசனம், சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சாசனம். ஆனால் அந்த சாசனம் யாருடைய கையிலே இருக்கிறது என்று சொன்னால், வழக்கறிஞர் கையிலேயும் நீதிபதிகள் கையிலேயும் இருக்கிறது. ஆனால் சாதாரண மனிதனுக்கு அது நமக்கு வழிகாட்டும், அதுதான் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டும், அதுதான் நம்மை பாதுகாக்கும் என்கின்ற உணர்வினை அவர்கள் மத்தியில் நாம் உருவாக்கவில்லை. ஆகையினால இதை உருவாக்க வேண்டும் என்று பல காலமாக நான் இதை பணியாக செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் நல்லூர் வட்டத்தில் சொல்லி இதை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னேன். நல்லூர் வட்டம் அதை எடுத்துக்கொண்டது. ஆகையினாலே முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டினையும் நல்லூர் வட்டத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முறை செனகலுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். செனகலிலே ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திற்கு வந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்து கருத்தரங்கத்திற்கு வந்திருந்த ஒரு பேராசிரியை என்னிடம் ஒரு கருத்தை தெரிவித்தார். என்னவென்று சொன்னால், தென்னாப்பிரிக்கா சுதந்திரம் அடைந்தவுடன் அதனுடைய அதிபர் நெல்சன் மண்டேலா தேவாலயங்களுக்கு செல்லக்கூடிய பாதிரியார்களையும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய ஆசிரியர்களையும் அழைத்து ஒரு வேண்டுகோளை வைத்தார். என்னவென்றால், நான் சிறையிலே 25 ஆண்டு காலம் இருந்த பொழுது பல நாடுகள் விடுதலை அடைந்தது. என் நாடு விடுதலை அடையவில்லையே என்று வேதனைப்பட்டது உண்டு. ஆனால் அடையும் என்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. ஏனென்றால், அந்த 25 ஆண்டு காலம் நான் சிறைச்சாலையில் இருந்த காலத்தில் பல நாடுகள் விடுதலை அடைந்தது. அவைகளெல்லாம் ஜனநாயகத்திற்கு மாற வேண்டும், ஜனநாயகத்தை நாங்கள் கை கொள்ள போகிறோம் என்று பிரகடனப்படுத்தினார்கள், ஜனநாயகமாக மாறினார்கள். ஆனால் கொஞ்ச காலத்திற்குள்ளேயே அந்த ஜனநாயகம் மக்களுக்கு சேரவில்லை. யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களுடைய ஜனநாயகமாக மாறிவிட்டது. என் நாட்டிலும் அப்படி மாறக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் என்று சொல்லி பாதிரியார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வைத்தார். என்ன வேண்டுகோள் என்றால், நீங்கள் தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஒரு புதிய ஏற்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள், தவறில்லை. அத்துடன் நான் ஒரு புதிய ஏற்பாட்டை உங்களுக்கு தருகிறேன். இந்த நாட்டிற்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசமைப்பு சாசனத்தை சாதாரண மக்களிடம் கொண்டு சென்று இது எப்படியெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது என்பதை சொல்லிக் கொடுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு குடிமகனாக குடிமகளாக நீங்க என்னவெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாட்டை உருவாக்க வேண்டும், எல்லோரும் கூடி வாழும் ஒரு நாடாக இந்த தென்னாப்பிரிக்கா மாற வேண்டும், அதற்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த அரசமைப்பு சாசனத்தை மக்கள் மொழியில் எழுதி தேவாலயங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது.
மறந்துவிடக்கூடாது. அதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பணியை நல்லோரோட்டம் செய்து கொண்டிருக்கிறது. சாதாரண மனிதரிடம் எடுத்து சென்று அதை அந்த முகப்புரை படித்து அது என்ன இருக்கிறது பாருங்கள் என்று விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமானது, 2 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் கோயம்புத்தூரிலே பேசியது அனைவரும் படித்திருப்பீர்கள், செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. ஒரு நாட்டில் குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் குடிமை பண்புகளை வளர்த்து பொறுப்புகளுடன் செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஆக இந்த குடிமை பண்புகளை குடிமக்கள் பெற வேண்டும். அரசமைப்பு சாசனம் என்னவெல்லாம் குடிமக்களுக்கு பொறுப்புகளை விதித்திருக்கிறதோ, பொறுப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறதோ, அந்த பொறுப்புகள் அவர்கள் புரிந்து அதை தங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எப்பொழுது நம்முடைய மக்களை நாம் தயார் செய்கின்றோமோ அப்பொழுதுதான் அங்கு ஒரு நல்ல ஜனநாயகம் வளர முடியும் என்று அவர் அதை சொன்னார். நான் நீதிபதி அவர்கள் இருக்கிறார், அம்பேத்கர் கூட கடைசி நிலையில் என்ன சொல்லுகிறார், அவருடைய கடைசி அந்த உரையில், ஒரு அரசமைப்பு சாசனம் உருவாகிவிட்டது. அந்த அரசமைப்பு சாசனம் உருவான காரணத்தினாலே இந்த அரசமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும், இந்த பாதுகாப்பு கவசங்களும் இந்த மக்களுக்கு கிடைத்து விடுமா என்று சொன்னால் அந்த உறுதியை தர முடியாது. மோசமான அரசமைப்பு சாசனம் கூட நல்ல விளைவுகளை உருவாக்கும், நல்ல அரசமைப்பு சாசனம் கூட மோசமான விளைவுகளை உருவாக்கும். ஆனால் இந்த அரசமைப்பு சாசனம் நல்ல விளைவினை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண மனிதருடைய கையில் போய் கிடைக்க வேண்டும். அவருக்கு அந்த உணர்வை உருவாக்க வேண்டும். அது எங்கே இருந்து துவங்க வேண்டும் என்பதற்கும் ஒரு விளக்கத்தை சொன்னார். சகோதரத்துவத்திலிருந்து இதை எடுத்துச் செல்லுங்கள், இந்த நாட்டில் அதை உருவாக்க முடியும் என்று சொல்லி அவர் கடைசியாக சொல்லியிருக்கிறார். நான் எதற்காக இவற்றையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆவணத்தை இதுவரையும் நாம் என்னவாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு சட்ட ஆவணமாக அப்படித்தான் அது இருக்கிறது. அதை சமூக ஆவணமாக நாம் மாற்ற வேண்டும். இந்த சட்ட ஆவணம் என்பது லீகல் டாக்குமெண்ட். அந்த லீகல் டாக்குமெண்ட் என்று சொல்கின்ற வரையிலே அது மக்களுக்கு சேராது. அது என்னவாக மாற வேண்டும் என்றால் சமூகத்திற்கான ஆவணமாக மாற வேண்டும். அது ஒரு ப்ராமிஸ பண்ணுது, அது ஒரு நம்பிக்கையை தருது, பாதுகாப்பை தருகிறது. யாருக்கு தருகிறது? குடிமக்களுக்கு தருகிறது. அது எதன் மூலமாக தருகிறது என்று சொன்னால் அந்த முகப்புரையில் அது விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க உட்கூறுகள் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் படித்து புரிந்து செயல்படணும் அப்படின்னு தேவையே கிடையாது. இந்த முகப்புரையை படித்தாலே அது என்ன செய்ய வேண்டும், எங்கே இருந்து அதிகாரம் வருகிறது, யாருக்கு அதிகாரம் செல்கிறது, யார் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள், யார் பெறுகிறார்கள், அவர்கள் மூலமாக யாருக்கு பலன்கள் கிடைக்க வேண்டும், அது எப்படி வர வேண்டும் என்பதையெல்லாம் அந்த முகப்புரையில் திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதியது போல மிகச் சுருக்கமாக மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் விளங்கி கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு கேள்வி. முக்கியமானது என்ன அப்படின்னா, திருக்குறளை பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறாரு. அதற்கு பிறகு பல உரைகள் வருகிறது, பல உரைகள் எழுதுகிறார்கள். இப்ப இந்த உரைகளில் என்ன வருகிறது என்று சொன்னால், வள்ளுவன் காட்டிய ஒரு அறச்சமுதாயம் எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவ்வளவு விளக்கங்களும் வருது. ஒரு சமூகத்தில் குடிமக்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன அறத்தினை தாங்க வேண்டும், என்ன அற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை எல்லாம் அதை சொல்லுவதற்காக, சாதாரண மனிதர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களும் வருகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இந்த அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சாதாரண மனிதன் அதை படித்தவுடன் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன பாதுகாப்பது அளிக்கிறது, இந்த நாடு யாருக்கானது, இந்த நாட்டை உருவாக்குவது யார், இந்த நாட்டை எப்படி உருவாக்க வேண்டும், இவைகளை எல்லாம்
மிக தெள்ளத் தெளிவாக இந்த அரசமைப்பு சாசனத்தில் விளக்கி இருக்கிறார்கள். அதுக்கு அதனுடைய எசன்ஸ், ஒட்டுமொத்தமான விளக்கத்தையும் அந்த ஒரே பக்கத்தில் வடித்து தந்திருக்கிறார்கள். அப்ப என்ன மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த மக்களை நோக்கியதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசமைப்பு சாசனம் மக்கள் கைக்கு போய் சேரவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, சரி, இந்த நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய இன்றைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மேத்யூ ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். இவ்வளவு மதங்கள் இருக்கக்கூடிய நாடு, இவ்வளவு மதங்கள் உருவான நாடு மட்டுமல்ல, பரஸ்பரமாக எல்லா மதங்களும் கூடி வாழக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. மதங்களினுடைய தொட்டி, ஆன்மீகத்தினுடைய தொட்டியாக இருக்கக்கூடிய நாடு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பல்வேறு விதமான வித்தியாசங்கள், வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த அரசமைப்பு சாசனம் என்ன வழிகாட்டுகிறது என்று சொன்னால், ஒரு இந்துவுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சாசனம் இருக்கிறது. முகமதியருக்கு வழிகாட்டுவதற்கு, முகமதியராக வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சாசனம் இருக்கிறது. ஒரு கிறித்துவராக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிறித்துவராக வாழ்வதற்கு ஒரு சாசனம் இருக்கிறது. சரி, அதே போல கிரந்தம் இருக்கிறது சீக்கியர்களுக்கு. இப்படி ஒவ்வொருவருக்கும் சாசனம் இருக்கிறது. ஆனால் குடிமக்களுக்கு எது சாசனம்? அரசாங்கத்திற்கு எது சாசனம்? சமூகத்திற்கு எது சாசனம்? சமூகத்திற்கு வழிகாட்டுவது எது? அரசாங்கத்திற்கு வழிகாட்டுவது எது? நிர்வாகத்திற்கு வழிகாட்டுவது எது? குடிமக்களுக்கு வழிகாட்டுவது எது என்று சொன்னால், இந்திய நாட்டினுடைய குடிமக்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் வழிகாட்டுவது எது என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சாசனம். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு சாசனம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அது எங்கோ வல்லுநர்களுடைய கையிலே இருக்கிறது. ஆக அந்த சாசனத்தை மக்கள் சாசனமாக எப்படி மாற்றுவது, சமூகத்திற்கான சாசனமாக எப்படி மாற்றுவது என்பதுதான் அடிப்படையான நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப அந்த சாசனம் ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. அந்த சாசனம் என்ன? சாசனத்தில் முக்கியமான பகுதி அப்படின்னா, எல்லா அரசமைப்பு சாசனமும் அரசாங்கத்திற்கும் அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை சொல்லுவதுதான். அது ஒரு பகுதி அரசாங்கம், அரசு, இன்னொரு பகுதி குடிமக்கள். இப்ப இவர்கள் எப்படி இணைகிறார்கள்? ஒரு நாட்டை அரசாங்கம் மட்டும் மேம்படுத்த முடியாது. எந்த நாடும், எந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூகமும், சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அரசாங்கம் தீர்த்ததாக வரலாறு கிடையாது. அரசாங்கம் சட்டம் இயற்றும், கொள்கைகளை உருவாக்கும், முடிவுகளை உருவாக்கும். ஆனால் சமூகம் எப்படி அவைகளை எல்லாம் முறையாக பக்குவமாக பயன்படுத்திக் கொள்கிறதோ அதற்கு ஏற்றவாறுதான் அந்த பலன்கள் அந்த சமூகத்திற்கு கிடைக்கும். அப்ப இன்றைக்கு எது நமக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், அந்த புரிதலை சாதாரண மனிதனுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தி விட்டால், அந்த சமூகத்தில் நான் யார், நான் எனக்காக, அவர் சொன்னார் அல்லவா, என்னை பற்றியே நான் கவலைப்படுகிறேன், என் குடும்பத்தை பற்றியே கவலைப்படுகிறேன், என்னுடைய சுற்றத்தை பற்றியே கவலைப்படுகிறேன் என்ற நிலையிலிருந்து நான் சமூகத்தில் மரியாதையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் ஒரு சமூகத்தினுடைய அங்கமாக, குடிமகனாக, குடிமகளாக வாழ்கின்ற பொழுதுதான் அது எனக்கு வரும் என்கின்ற நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குடிமக்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாசனம் எங்கே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனுடைய முகப்புரையில் இந்திய குடிமக்களாகிய நாம் என்று ஆரம்பிக்கிறது. இப்ப இந்திய குடிமக்களாகிய நாம் என்று சொல்கின்ற பொழுது, இப்ப குடிமக்கள் என்பவர் யார், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா, இந்த இறையாண்மை என்பது யாரிடமிருந்து செல்கிறது என்று சொன்னால், சாதாரண குடிமக்களிடமிருந்து தான் இறையாண்மை அரசாங்கத்துக்கு செல்கிறது. அரசாங்கம் இறையாண்மை பெற்றதாக இருக்கிறது. எதற்காக அரசாங்கம் இறையாண்மை பெற்றதாக இருக்கிறது என்று சொன்னால், குடிமக்களை பாதுகாப்பதற்காக. அப்ப இந்த சோர்ஸ் ஆஃப் பவர் என்று சொல்கின்ற பொழுது எங்கே இருந்து, இதனுடைய மூலம் எங்கே என்று சொன்னால் குடிமக்கள் தான் மூலம். அப்ப குடிமக்கள் மூலம் என்று சொன்னால் குடிமக்களிடம்தான் அதிகாரம் செல்லுகிறது என்றால்,
ஆனால் அந்த குடிமகளுக்கு என்னிடமிருந்துதான் அந்த அதிகாரம் செல்கிறது. என்னை பாதுகாப்பதற்கும் என்னை மேம்படுத்துவதற்கும் என்னை உயர்த்துவதற்கும் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த அரசாங்கத்திற்கு நான் இந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறேன் என்கின்ற உணர்வுடன் நம்முடைய குடிமக்களை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோமா என்றால் அது இல்லை. இன்றைக்கு குடிமக்கள் என்ற பார்வையே கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு 75 ஆண்டு காலத்தில் நாம் யாரையெல்லாம் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் பயனாளிகளை பார்த்திருக்கிறோம். அரசாங்கம் தரக்கூடிய பயன்களை வாங்கக்கூடிய பயனாளிகளை பார்த்திருக்கிறோம். ஒருவேளை பயன்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீ மனுதாரராக வந்து என்னிடம் மனு கொடு என்று நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது யாராக பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், உன்னுடைய மனுக்கு பதிலளிக்க நான் வைக்கிறேன், எனக்கு நீ உன்னுடைய வாக்குகளை தந்துவிடு என்று வாக்காளனாக அவனை பார்த்திருக்கிறோம். சந்தை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் நுகர்வோராக பார்க்கிறது. ஆனால் இந்த சமூகம் மேம்பட வேண்டும், இந்த நாடு மேம்பட வேண்டும், இந்த நாடு உயர்வுற வேண்டும், இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உயர்ந்தவர்களாக, பண்புள்ளவர்களாக, தங்களை நெறிப்படுத்திக் கொள்ளவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி பார்க்கிறோமா என்று சொன்னால் அந்த நிலை இந்த நாட்டில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன தேவைப்படுகிறது என்றால், இன்றைக்கு 146 கோடி மக்களும் குடிமக்களாக தங்களை பொறுப்புடையவர்களாக செயல்படுத்துவதற்கான பார்வையை கொண்டிருப்பார்களே ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் குறைஞ்சிரும், ஹாஸ்பிட்டல் குறைஞ்சிரும். இவ்வளவு கல்வி நிலையங்கள் என்று சொன்னார் அல்லவா, கிட்டத்தட்ட ஒரு 80% கல்வியறிவு உடையவர்கள் இருக்கிறார்கள். 1300 பல்கலைக்கழகங்கள் வந்துவிட்டது, 52,000 கல்லூரிகள் வந்துவிட்டது. இவைகளெல்லாம் எண்ணிக்கை உண்மை. ஆனால் எண்ணத்தில் மனிதன் என்னவாறாக இருக்கிறான், இந்த சமூகம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அரசாங்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய அதே அரசமைப்பு சாசனம் தான் இந்த பொதுமக்களுக்கும் வழிகாட்டுகிறது, சமூகத்திற்கும் வழிகாட்டுகிறது. அப்ப இந்த முகப்புரையில 3 பகுதியாக நான் பார்க்கிறேன். ஒரு மாணவனாக அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒரு நாடு, அதுக்கு என்ன கேரக்டர் இருக்கணும், அதுக்கு என்ன கூறு இருக்கணும், அது ஒரு பகுதி, அது 5 வார்த்தை. அடுத்து இதன் மூலமாக அந்த நாடு இந்த குடிமக்களுக்கு என்ன செய்யணும், அதுல ஒரு 4 வார்த்தை. அடுத்து இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஒரு 5 வார்த்தை. அவ்வளவுதான் அதுல இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நாடு எப்படி உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு இறையாண்மை கொண்ட நாடாது வரணும். சரி, இறையாண்மைன்னா அது சுதந்திரம் பெற்று அதனுடைய முடிவுகளை அது எடுப்பதற்கான எல்லா உரிமைகளையும் அந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்கின்ற உணர்வில் அது இருக்கணும். அடுத்து சமதர்ம நாடாக இருக்கணும். அதுல சமன்மை மிக்கன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தர்மத்தை எடுத்துட்டீங்கன்னா சமன்மை மிக்கன்னு வந்துடும். அப்ப சமன்மை மிக்க நாடாக இருக்கணும். என்ன சமன்மை மிக்க நாடு அப்படின்னா, சமத்துவம் இருக்கணும் இங்க எல்லாருக்கும். சமத்துவம் என்பது வார்த்தையா, அது நடத்தையா, அது உணர்வா அப்படின்னா எல்லாம் தான். மற்றொரு மனிதனை பார்க்கின்ற பொழுது நான் எப்படி நடத்துகிறேன், நான் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறோனோ அப்படி நான் மற்ற மனிதர்களை நான் நடத்துகிறேனா? அப்ப நடத்துவதற்கான ஒரு உளவியலை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? ஏனென்றால் இந்திய சமுதாயம் என்பது ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முற்றிலுமாக எதிர்காரணிகளை கொண்ட நாடு. இந்த உலகம் வியந்து இந்தியாவை பார்ப்பது எதற்கென்று சொன்னால், இந்த நாடு ஆவரேஜ் கான்ஸ்டிடியூஷன் நீதிபதி இருக்கார் 17 வருஷம். ஆனா 75 ஆண்டு காலமாக இந்த அரசமைப்பு சாசனம் இருக்கு. இந்த 79 வருஷத்துல 2 வருஷத்தை எமர்ஜென்சி பீரியட தள்ளிட்டீங்கன்னா 75 ஆண்டு காலமாக ஜனநாயகம் இருக்கு. என்ன ஜனநாயகம்னா ஒற்றை புள்ளி ஜனநாயகம். அது என்ன, தேர்தலை நடத்தும். ஆனால் ஜனநாயகத்தினுடைய உட்கூறுகள் இருக்கு நிறைய, அது வேற. அப்ப அந்த நிலையில இவ்வளவு வித்தியாசங்கள், இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், இவ்வளவு புறக்கணிப்புகள், இவ்வளவு ஒதுக்குதல் இவைகள் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த அரசாங்கம், இந்த அரசமைப்பு சாசனம் சொல்லுது சமத்துவத்தை பேணணும். அதுக்கு என்ன கேரக்டர்னா, எல்லா இடங்களிலும் சமத்துவம் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு ஒரு ஆழமான பார்வை தேவைப்படுகிறது.
சமத்துவம் பார்ப்பது என்பது, சமப்பார்வை இருப்பது, அதற்கு ஒரு ஆழமான பார்வை தேவைப்படுகிறது. அடுத்தது, சமயச்சார்பற்ற நாடாக இருக்கணும். இவ்வளவு சமயங்கள் இருக்கு உலகத்தில், எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சமயங்கள், அவ்வளவு சமயங்களும் இருக்கிறது. ஆனால் சமூகம் சமயங்களை வைத்துக் கொண்டு ஒற்றுமையாக வாழ்கிறது. அரசியல் தான் அதை மறுதளிக்குது. சமூகம் ஒற்றுமையாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறது. சமூகம் அடித்துக் கொள்ளவில்லை, ஆனால் அரசியல் அதிலே கலக்கப்படுகிறது. அப்ப இந்த சமயச்சார்பற்றதாக அந்த நாடு இருக்க வேண்டும், அந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதை இதை மையப்படுத்துகிறது. அடுத்து, ஜனநாயகமாக இருக்க வேண்டும், குடியரசாக இருக்க வேண்டும். இப்ப ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, நமது தேர்தலை தாண்டி, நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இப்படி இது ஆரம்பிக்கும். மக்களுடைய பங்கேற்பு, ஒருவரை மதித்தல், எதிர்கருத்தை வாங்குதல், கருத்து சுதந்திரம், மற்றவர் கருத்துக்கு காது கொடுத்து கேட்பது, இது மாதிரி நிறைய விழுமியங்கள் இருக்கு. அந்த விழுமியங்கள்லாம் சமூகத்தில் இருக்கா, அரசியல் இருக்கா, இப்படிலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். இப்ப ஜனநாயகம் என்பது அடிப்படையில் அது என்ன அப்படின்னா ஒரு நடத்தை, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பண்பாடு, அது ஒரு நாகரிகம். ஜனநாயகம் என்பது, ஜனநாயகமாக வாழ்வதற்கு ஒரு உளவியல் தேவை, ஒரு பக்குவம் தேவை, அது ஒரு உயர்நிலை. ஆனால் அதை பத்தி சொல்லல. ஓட்டு போடு, தேர்தல் முடிஞ்சா அது ஜனநாயகத்தில் இருப்பதாக நம்ம உண்மை. அங்கே ஆரம்பிக்கிறது ஜனநாயக நாடு செயல்பட ஆரம்பிக்கின்ற இடம் எங்கன்னா வாக்குத்தான். அதனாலதான் இன்றைய வரைக்கும் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், பற்றாக்குறை ஜனநாயகத்தில் இந்தியா இருக்கிறது, குறைந்தபட்ச ஜனநாயகத்தில் தான் இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜனநாயகமாக இருப்பதே பெரிய சாதனை இந்தியாவுக்கு. ஏன்னா இவ்வளவு வேற்றத்தாழ்வுகள், ஜனநாயகத்திற்கு முரண்பாடான சமூக கூறுகள் உள்ள நாட்டில் ஜனநாயகம் இருப்பதே பெரிய விஷயம். அப்ப அந்த நிலையில பார்க்கிறோம். இப்ப இதை இன்னொரு மிக முக்கியமானது என்னன்னா, ஜனநாயகத்தை தாண்டி குடியரசாக இருப்பது. இப்ப இந்த குடியரசுனா என்ன அப்படின்னா, ஜனநாயகத்திற்கும் குடியரசுனா எந்த பதவியும் வாரிசு அடிப்படையிலோ குடும்பத்தின் அடிப்படையிலோ வருவதல்ல, இது மக்களால் உருவாக்கப்படுவது. அப்ப இந்த 5 வார்த்தையும் இந்த நாட்டுக்கு கரெக்ட். இந்த நாடு இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அடுத்தது, இதுல ரொம்ப முக்கியமானது, இந்த இந்திய குடிமக்களாகிய நாம் இருக்குல்ல, அது ஒண்ணு சொல்லுது. கடைசியில குடிமக்களாகிய நாம் உறுதியேற்கிறோம். பொறுப்பு யார்கிட்ட விட்டுருக்கான்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நாம தான் அதுக்கு பொறுப்பு. சரி, அன்னைக்கு உறுதி எடுத்துக்கிட்டாங்க 26 அங்கே கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னா, இன்றைக்கு யாரு உறுதி ஏற்பனா, பிறக்கின்ற குழந்தை என்றைக்கு குடிமகனாக பள்ளிக்கூடத்தில் போடுறோமோ அன்றைக்கு அது உரியேற்றுக் கொள்கிறது. இந்த நாம் என்பது யார் என்று சொன்னால் எல்லாருக்கும் பொருந்தும் அது. அப்ப நாம இருக்கின்ற பொழுது, அப்ப ஒட்டுமொத்தமாக ஜனநாயகமும் ஒட்டுமொத்தமான அரசியலும் ஒட்டுமொத்தமான அரசாங்கமும் எங்கே நிற்கிறது என்று சொன்னால் மக்களிடமிருந்து விலகி நிற்கிறது. அப்ப அந்த இடத்துல மக்களும் குடிமக்களும் அரசாங்கமும் இணைந்துதான் நாட்டை உருவாக்கணும். ஆனா இங்கே என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அது பயனாளி சமூகமாக இருக்கிறது, குடிமை சமூகமாக அது உருவாகவில்லை. அப்ப அந்த இடத்துல தான் என்ன நமக்கு தோன்றுகிறது என்று சொன்னால், இதை மக்கள் சாசனமாக மாற்றாமல் அது நடைபெறாது என்கின்ற உணர்விலே தான் இதை நம்ம பேசுறோம். சரி, இவ்வளவு கூறுகளை, அடிப்படை கூறுகளை கொண்ட நாடு எதற்காக இந்த நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அது ரொம்ப தெளிவா சொல்லுது. இதன் மூலம் இந்த நாட்டை உருவாக்கி, இதன் மூலம் சமூகத்திற்கு, குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்கணும். அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி கிடைக்கணும். அப்புறம் சுதந்திரம் கிடைக்கணும். எதற்கு? எண்ணியதை வெளிப்படுத்த, எழுத சுதந்திரம் கிடைக்கணும், பேச சுதந்திரம் கிடைக்கணும், கருத்து சுதந்திரம் நமக்கு வேணும், வழிபட சுதந்திரம் வேணும். அது மாதிரி சுதந்திரம். சமத்துவம் அடுத்த வார்த்தை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது சொன்ன, அது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு பக்குவம், அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு விழுமியம், உயர்ந்த விழுமியம். அதை நம்ம பழக்கப்படுத்துவதற்கே நமக்கு ஒரு சிந்தனை வேண்டும். அது
இதுல இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த மக்களுக்கு தந்து அவர்களுடைய மாண்பினை கூட்ட வேண்டும். இந்த மாண்பு என்பது மனித மாண்பு, டிக்னிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மாண்புடன் அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அந்த மாண்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்யணும்? அரசாங்கம் அந்த குடிமக்களுக்கு ஒரு குடிமக்களாக குடும்பம் மரியாதையுடைய ஒரு மதிக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. அதே போல குடிமக்கள் தங்களுடைய மாண்பை உயர்த்த வேண்டும். எப்படி மாண்பை உயர்த்த வேண்டும்? இந்த குடிமக்கள் குடிமை சமூகத்திற்கு என்னவெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறதோ, கடமைகள் இருக்கிறதோ, அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக தன்னுடைய மாண்பினை உயர்த்துவது. அப்ப இந்த மாண்பு என்பது யாருக்கு என்று சொன்னால், ஜனநாயக நாட்டில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த மாண்பு இருக்க வேண்டும். அந்த மாண்பினை உருவாக்குவதற்கு அரசாங்கமும் உதவி செய்ய வேண்டும், அரசாங்கமும் செயல்பட வேண்டும், குடிமக்களும் செயல்பட வேண்டும். அந்த மாண்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த முகப்புரையில். சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இது மிக முக்கியமாக இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த அரசியலமைப்பு சாசனத்துல முகப்புரையில் சொல்லுது, இதை எப்படி செய்யணும்னா, இந்தியர்களாக ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடன் சகோதரத்துடன் வாழ்வது என்பது மறந்துவிடக்கூடாது. சகோதரத்துடன் வாழ்வது என்று உறுதி கூறுகிறோம். அப்ப நாம போலீஸ் நம்மளை வாழ வைக்க கூடாது, அரசாங்கம் நம்மளை வாழ வைக்க கூடாது. நீ இப்படி வாழுன்னு நாம சொல்லக்கூடாது. நாம வாழ்ந்து காட்டணும். நாம சகோதரத்துடன் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து ஒருமைப்பாடு. இந்த என்ன ஒருமைப்பாடு அப்படின்னா, ஒற்றுமை என்றால் நாம வாழக்கூடிய இடத்துல ஒற்றுமையா இருக்கிறோம். ஒருமைப்பாடு என்பது இந்த மேம்பாட்டுக்காக வித்தியாசங்களை மறந்து இந்தியராக செயல்படுவதற்கு நாம் முயற்சி பண்ணணும். நாம் தமிழரா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முகமதியரா இருக்கலாம், ஸ்வரஸ்டியனா இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைந்து ஒருமைப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். என்னவாக செயல்பட வேண்டும் என்றால், குடிமக்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்ப இதற்கு இந்த பிராமிஸ நாம நமக்கு கொடுக்கிறோம். என்னன்னா, நான் ஒற்றுமையாக இருப்பேன் இந்தியராக, நான் ஒருமைப்பாட்டுடன் செயல்படுவேன் இந்தியராக, நான் வாழுவேன் அப்படின்னு உறுதி அளிக்கிறோம். அப்ப இந்த உறுதியைத்தான் இதுல நமக்கு கொடுக்கிறோம். அப்ப மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா, குடிமக்களுக்கு. அப்ப ஒவ்வொரு குடிமகனும் அந்த உறுதியளிப்பை செய்கிறோம். அது அசியூம்டு, மறந்துடக்கூடாது. நம்ம போய் எங்கேயும் இப்ப நீதிபதிகள் அவங்க நீதிபதி ஆகிற அன்னைக்கு ஒரு பிரமாணம் செய்யறாங்க. நம்ம பிரமாணம் எல்லாம் செய்யல, ஆனா அது பிரமாணம் செய்யப்பட்டு விட்டது. அப்ப இது அசியூம்டு. அப்ப நாம அதை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லலைன்னா என்ன நடக்கும்? அப்ப இதன் மூலமாக நாம் என்ன யோசிக்கின்றோம் என்று சொன்னால், நான் முதல்ல சொன்ன இந்த நிகழ்வு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. ஏதோ ஒரு சடங்குக்காக ஒரு அரசாங்கம் சொன்னிச்சு நம்ம நடத்தல. இந்த சமூகவியல் கல்லூரியிலேயே நடத்துறோம்னா, இந்த சமூகவியல் கல்லூரிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நல்லோர் வட்டத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு அப்படின்னா, இது நாம வாங்கி கொண்டது. இந்த சமூகம் சார்ந்து இந்த சமூகத்தை மேம்படுத்துவது என் பொறுப்பு. அப்ப தன்னார் நல்லோர் வட்டத்திற்கு என்ன பொறுப்புன்னா, இந்த சமூகத்தை மாற்றுவது என் பொறுப்பு. அப்ப நான் போய் அரசாங்கத்தை மாற்றுவதோ அரசியலை மாற்றுவதோ அரசியல் கட்சி ஆரம்பிப்பது அது என்னுடைய பங்கு அல்ல. இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குடிமக்களாக மாற்றுவதற்கு, பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு, சமூகம் சார்ந்து சிந்திப்பதற்கு மாற்றுவது மிக முக்கியமானது. அப்ப நாம யோசிக்கின்றது என்னவென்றால், இந்தியா முழுவதும் இந்தியாவை மாற்ற வேண்டும். மாற்றலாம். எப்படி என்று சொன்னால், ஒரு குடிமை சமூகமாக நீ வாழக்கூடிய இடத்தில் இவைகளெல்லாம் பின்பற்றி நீ வாழுவாயே ஆனால், உன்னால் உன்னுடைய கிராமத்தில் ஒரு குட்டி குடியரசை உருவாக்க முடியும். நீ வாழக்கூடிய நகரத்திலே, நீ வாழக்கூடிய இடத்திலே ஒரு குட்டி குடியரசை உருவாக்க முடியும். அப்ப அதற்கு தேவை என்னவென்றால், ஒரு புதிய உளவியல். அது என்ன உளவியல் என்று சொன்னால், நான் இந்த சமூகத்திற்கானவன்,
இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அலங்கோலங்களை களைவதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அப்ப அரசமைப்பு சாசனம் இவ்வளவே சொல்லி இருக்கிறது, இதெல்லாம் குடிமக்களுடைய பங்கு என்று சொல்லி இருக்கிறது. மறந்துவிடக் கூடாது, ஒரு அரசாங்கம் தவறிழைக்குமே ஆனால் அதை தட்டி கேட்பது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் குடிமகனுடைய பொறுப்பு. மறந்துடக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையவனாகவே குடிமக்கள் இருக்க முடியும். என்ன அப்படின்னா, மோசமான ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல அரசியல் வர முடியாது. ஒரு மோசமான சமூகத்தில் நல்ல ஆட்சி வர முடியாது. சமூகம் நல்ல சமூகமாக இருந்தால், குடிமக்கள் நல்ல குடிமக்களாக இருந்தால், எனக்கு வேண்டிய தலைவன் யார் என்று மிக தெளிவாக தேர்ந்தெடுத்து விடுவான். ஆகையினாலே நாம் இன்றைக்கு என்ன யோசிக்கிறோம், என்ன முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால், எதற்காக கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் இன்றைக்கு நாம் எந்த அலுவலகத்திற்கு சென்றாலும் பார்க்கிறோம், தலைவர்களுடைய புகைப்படங்கள் இருக்கிறது. எங்காவது ஒரு இடத்திலாவது இந்த அரசமைப்பு சாசனத்தினுடைய முகப்புரை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இதை யாரும் கேள்வி கேட்கவில்லை. கேள்வி கேட்பது என்பது ஜனநாயகத்தினுடைய கூறு. பதில் சொல்ல வேண்டியது, பதில் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கடமை, பொறுப்பு. அப்போ ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். என்ன கேள்வி என்று சொன்னால், இந்த நாடு எப்படி நடத்தப்பட வேண்டும், இந்த நாடு எப்படி உருவாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் சமூகத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த சமூகத்திற்கு தேவையான வசதிகளை யார் செய்து கொடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் யார் கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு பொறுப்பானவர்கள் யார், இவைகளெல்லாம் எப்பொழுது விவாதத்திற்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால், சாதாரண மக்களுக்கு இந்த அரசமைப்பு சாசனத்தை எடுத்து சென்று, இது உங்களுடைய சாசனம், உங்கள் கையில் இருக்க வேண்டிய சாசனம், இதை படித்தால் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக மாறுவீர்கள், பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்களே ஆனால் பொறுப்புள்ள அரசாங்கம் நமக்கு வந்துவிடும், பொறுப்புள்ள நிர்வாகம் நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே குடிமக்கள் உருவாக்குவது, குடிமை சமூகத்திற்கான குடிமக்களை உருவாக்குவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக கருதிதான் இந்த நிகழ்வினை வடிவமைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, நல்லோர் வட்டத்திற்கும் நம்முடைய சமூக கல்வி நிறுவனத்திற்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் வணக்கத்தினையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி.